வணக்கம் மாணவர்களே. 6ஆம் வகுப்பு கணக்கு பாடம் பயிற்சி 1.2ல் 9ஆம் கணக்கு பார்ப்போம். தமிழ்நாட்டில் உள்ள மலைகளின் உயரங்கள் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 4 மலை பேர் கொடுத்துருக்காங்கப்பா. மலையின் பேர் தொட்டபெட்டா, மகேந்திரகிரி, ஆனைமுடி, வெள்ளியங்கிரி. இதனோட உயரம் மீட்டரில் 2637 தொட்டபெட்டா. மகேந்திரகிரி 1647, ஆனைமுடி 2695, வெள்ளியங்கிரி 1778. இப்போ மேற்கண்ட மலைகளில் உயரமான மலை எது அப்படின்னு கேட்டால் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்பர் பாருங்கள். இங்கே 1 2 1 2 அப்படின்னா 2 1 இருக்குது, 2 2 இருக்குது. அதுக்கடுத்து பார்ப்போம். 2ஆம் நம்பர் மொத்தமாக பாருங்கள். இது 17, இது 2க்கு மட்டும் பார்ப்போம். 26 26. அதுக்கடுத்து 3வது ஸ்தானத்தை பார்த்தா இங்கே 9 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போனா 9 உள்ள 2695 தான் என்னது? ஆனைமுடி தான் பெரியது. உயரத்தை கொண்டு மலைகளின் பெயர்களை மிக பெரியதிலிருந்து சிறியது வரை வரிசைப்படுத்தி எழுதவும். அப்படின்னா இது ஃபஸ்ட்டு, இதுதான் உயரமான மலை. அதுக்கடுத்து இது 2 வரும். அதுக்கடுத்து 3வது மலை என்ன வரும்? 1778, 4வது மலை. அப்போ அதனுடைய பேர் எழுதுங்க. ஆனைமுடி, தொட்டபெட்டா, வெள்ளியங்கிரி, மகேந்திரகிரி. சரியாம்மா? இப்போ அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 3ஆம் கேள்வி இதிலேயே ஆனைமுடி மற்றும் மகேந்திரகிரி ஆகிய மலைகளின் உயரங்களின் வேறுபாடு எதுக்கு? ஆனைமுடிக்கும் மகேந்திரகிரிக்கும். அப்புறம் இதில் எது 2லேயும் பெரிய நம்பரோ அதை நம்ம போட்டுருக்கேன்னா போட்டு அது 2 நம்ம கழிச்சு நமக்கு என்ன கிடைக்குன்னா 1048. 1048 மீட்டர் 2 மலைகளுக்குனையும் உள்ள வேறுபாடு. சரியா? இப்போ அடுத்து நம்ம புறவய வினாக்கள் பார்ப்போம். புறவய வினாக்கள் 10ஆம் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? பட்டியலில் எந்த எண் வரிசை சிறியதிலிருந்து பெரியதாக வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்கணும். இங்கே எல்லா நம்பர்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இங்கே 14 14 14 ஆரம்பிக்குதா? அடுத்து 2 நம்பராக பாருங்கள். இது 68, இது 86, 68க்கு அடுத்து 86 84. அப்போ இங்கே 86 இங்கே 84 இது வராது. இது வரிசை கரெக்டாக 23 24 22. இதுவும் சரியான வரிசை இல்லை. அடுத்து இதில் பாருங்கள். இங்கே 13 2 நம்பராக பார்த்துக்கணும்ப்பா. 13 15. இப்போ ரெண்டுமே இது 13 13. அப்போ அதுக்கடுத்து என்ன பாருங்கள்? 42 42. அதுக்கடுத்து 2 5 05 08. அப்புறம் 05க்கு அடுத்து 08 கரெக்டாக வந்திருக்கு. அதுக்கடுத்து இந்த நம்பர் இருக்குது. அப்போ இது கரெக்டாக வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. இருந்தாலும் அடுத்து என்ன செக் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் 3 எண்ணே பார்த்துலாம். 383. இங்கே என்ன இருக்குது? 383 383. இது 3மே வரிசை கரெக்டாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 503மே சமமாக இருக்குது. அதுக்கடுத்து 553 548. அப்போனா இது தப்பு. ஃபஸ்ட்டு நமக்கு 548 தான் வரும். அப்போனா இதில் ஆன்சர் நமக்கு இ. அதுக்கடுத்து 11ஆம் கணக்கு. அரபிக் கடலின் பரப்பளவு இங்கே சதுர கிலோமீட்டர் மைல் கொடுத்துருக்காங்க. எப்படி? இப்போ 14,91,000 சதுர மைல்கள். இது எந்த இரு எண்களுக்கு இடையில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் பார்ப்போம். 14 லட்சம். இது எல்லாமே இதுலேயும் என்னது? நமக்கு 14 லட்சம் தான் ஆரம்பிக்குது. ஆனால் எங்கே இருக்குது? 89,000, இங்கே 92,000. சரியா? அப்போ நான் 89க்கு அடுத்து 90 91, அதுக்கடுத்து தான் நம்ம 92 வரும். அப்போ நான் இதுக்கு இடைப்பட்டு அமைஞ்சிடுமா? ஃபஸ்ட் ஆப்ஷனே நமக்கு வந்துடுமா? இருந்தாலும் மற்ற எண்களை ஆப்ஷனை செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள். இது 89, 14,89,000. இங்கே என்ன இருக்குது? 90,000. நமக்கு வேண்டியது 91. இது 90க்கு அடுத்து வரும். அப்படின்னா இது கிடையாது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 14,90,000. இது 90,000. அப்படின்னா இதுவும் கிடையாது. இது 80,000 90,000. அப்படின்னா இதுவும் ஆப்ஷன் கிடையாது. நமக்கு ஃபஸ்ட் ஆன்சரே கரெக்டாக வந்துச்சு. அடுத்தது 12ஆம் கணக்கு. இந்திய நாளிதழ் படிப்பவர்கள் கணக்கீட்டின்படி 2018 விற்ற நாளிதழ்களின் எண்ணிக்கையை காட்டும் அட்டவணை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அட்டவணையில் விடுபட்ட எண் என்னவாக இருக்கும்? இப்போ நாளிதழின் பெயர் ABCD. சரியாம்மா? நாளிதழின் பெயர் கொடுத்துருக்காங்க. இதில் என்னது? தரம் 1 2 3 4 பிரிச்சுட்டாங்க. இது என்ன? விற்பனை. இந்த விற்பனை வந்து 70 லட்சத்தில் விற்றது ஏங்கிற நாளிதழ் ஃபஸ்ட்டு. சரியா? அப்படி 50 லட்சம். அப்படின்னா இங்கே நமக்கு சிங்கிறது எத்தனை லட்சம் தெரியல, டிங்கிறது 10 லட்சம் கொடுத்துரும். அப்படின்னா இது எவ்வளோவாக இருக்கும்? கீழே இருக்கிறது 8 52 77 26.
இப்போ பாருங்களேன், 8 வருமா? டிங்கிறது 10ன்னு குறிச்சிட்டாங்க. அப்போனா இது நமக்கு கிடையாது. 50ங்கிறதே நமக்கு செகண்ட் ரேங்க் தரம் ரேங்க் கொடுத்துட்டாங்களா? அப்போனா இதுவும் வராது. 77 பார்த்தோம்னா அதுவும் வராது. அப்போனா இதனுடைய மதிப்பு என்னவா இருக்குன்னா 26. சரியா?